Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேமேஜ் ஆன ஹீரோ ஆன டேமேஜ் ஆன ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பீட் ஷேக் எஃபெக்ட் ப்ளஸ் டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் ஷேக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஃபுல் சைஸ் ரேஷியோ தான் மேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் 30 FPS, பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணதும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம வீடியோஸில் ரெகுலராக பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மெயின் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட கான்செப்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்குக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரு ஓல்டு ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா சாங்குக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? ஸோ என்னோடய ப்ரிவியூ வந்துட்டு ஃபுல் சவுண்டோட நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் வரும். ஸோ ஓல்டு ஃபோட்டோஸ்னால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோஸ் வரும், நடுவில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வரும், தென் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அதுக்கு அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு ஒரு ஃபோட்டோஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ், நடுவில் வந்து டெக்ஸ்ட்டு, தென் வந்துட்டு ஃபோட்டோஸ், இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவே அப்படி தான் இருக்க போகுது, இதுதான் கான்செப்ட். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேமேஜான அந்த இது இருக்குது இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பீட் மார்க் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து விஜயோட ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் லைனாக வந்து ஸோ இந்த பீட் மார்க் வரைக்கும் நான் லைனாக வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த பீட்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 ஃபோட்டோஸ்க்கு என்னென்ன எஃபர்ட்லாம் ஆட் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு எது வரைக்கும் தெரியணுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் எப்பயுமே ரெகுலராக சொல்லுவேன். ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் வருதுன்னா இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் வர மாதிரி இப்போ பண்ண போகிறோம். ஸோ 4 ஃபோட்டோஸும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க, தென் வந்துட்டு அதோட லாஸ்ட்டில் கூட ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அழகாக ஒரு மூவ் ஆகும். சென்டராக செலக்ட் பண்ணிட்டு கர்வ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து கர்வ் செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு சூப்பராக மூவ் ஆகும். ஸோ நான் வந்து ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பீடாக வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் மாதிரி வரும். ஸோ பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு என்ன பண்ணமோ அதே தான் வந்துட்டு இந்த 4 ஃபோட்டோஸ்க்கும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து வந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த சைட்லேருந்து வர வைக்கலாம்.
ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோவை ஹைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஆப்ஷன் போயிட்டு ஸோ சென்டராக வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு பேஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபோட்டோஸ்க்கும் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ 4 ஃபோட்டோஸும் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 4 ஃபோட்டோஸும் வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஐகான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம புக் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் 4 ஃபோட்டோஸ்ன்னு இல்லை, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட கலரை வந்துட்டு பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 65க்குள்ளே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிளிங்க் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு அதோட வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளிங்க் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அந்த கலர் எஃபெக்ட்லாம் வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே. ஓகே, இந்த கலர் எஃபெக்ட்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு கலர் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து மேக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போல்டான ஃபாண்ட் எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சென்டராக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பீட் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இது ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வர மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம கிரியேஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அது பிளரில் போயிட்டு டைரக்ஷனல் பிளர் அப்படி இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம், தென் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம். சென்டரில் இருக்கிறத 0 பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது 0.15. ஓகே, ஸோ இந்த எஃபர்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு 2 பாக்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம டூப்ளிகேட் எடுத்தது தான் வந்துட்டு மேலே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா அந்த இது கீ ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்துட்டு இது வந்துட்டு நம்ம 0.15லேயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இது இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஒயிட் கலர் இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நல்லாவே இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான் எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு இதுக்கும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்துட்டு ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போயிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேடோ வேணுன்னா கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டெம்ப்ளேட்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டே இருக்கீங்க அலைட் மோஷன் வந்துட்டு ஹேங் ஆகுதுன்ட்டு. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ட்ரிக்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணாலும் சரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு ஹேங் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஒரு அந்த ப்ராஜெக்டே வந்து பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ டெம்ப்ளேட் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஸோ அதனால் டெம்ப்ளேட்லாம் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணாமலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நம்ம புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைனாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸோட கலர் மட்டும் நம்ம காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட்லாம் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலரிங்கோட வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் வேல்யூ மட்டும் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட், அதாவது அந்த பிரைட்னஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 0.40 செட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் வந்துட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு இந்த மாதிரி முடிகிறப்ப முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 0ல் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண முடியாது, அதோட வேல்யூ வந்துட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோல வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 0.70 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ஷேக் ட்ரான்சிஷன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸாமில் போங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸாமில் போயிட்டு ஆஸ்லேட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 45ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 90 டிகிரியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2ல இருக்கட்டும். மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அங்கே தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இதில் ஆட் பண்ணோம் இல்லையா அதே பிளேஸ்லேயே வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 221 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ண முடியாது, அதோட வேல்யூ வந்துட்டு 5ல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, 5ல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கைடு வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸாம்லேயே போயிட்டு பல் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு 2ல் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்கள் வந்துட்டு 0.30 செட் பண்ணிக்கோங்க, 30. தென் வந்துட்டு ஷ்ரிங்க் இருக்கும், அதோட வேல்யூ வந்துட்டு 0.67 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு க்ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கலர் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுனால அதை வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேக் ஆகுறப்ப நமக்கு வந்துட்டு அந்த ஒரு
க்ளோ எஃபெக்ட் மாதிரி வருது இல்லையா. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு வர்றது தான் வந்துட்டு இந்த மாதிரி எஃபர்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த எஃபர்ட்லலாம் ஆட் பண்ண முடியாது கீ ஃப்ரேம். ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டாக முடியுது இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ண முடியா, ஸோ அந்த கீ ஃப்ரேமில் வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிட்டு சென்டராக செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி கர்வ் கூட கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஷேக் ஆகிட்டு அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு சென்டராக வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஷேக் ட்ரான்சிஷன் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பீச் ஷேக் எஃபெக்ட்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.